அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால், மஜ்பூஸ், அதாவது கொய்த் மஜ்பூஸ் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மந்தி சாப்பாடுன்னு சொல்கிறோம்ல, சவுதியில் மந்தி சாப்பாடுன்னுவாங்க, இங்கே மஜ்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிரியாணியை செய்வதற்கு கோழியை முதல்ல அவிச்சி எடுப்பாங்க. அந்த வேலையை தான் நான் பார்த்துருக்கேன். கோழியை அவிச்சி எடுத்து துண்டு பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நான் மஜ்பூஸ் பண்ணலை. நான் பண்ண போகிறது குழம்பு. என்ன குழம்பு? மஜ்பூஸ் தயார் செய்த கோழியை வைத்து அற்புதமான ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன். அது என்னென்னா, பாருங்க, கொதிச்சிக்கிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, குழம்பு கூட்டி கொதிக்க விட்டாச்சு. ஆல்ரெடி வேக வச்சு கறியை வச்சுருக்கோம். அது உருளைக்கிழங்கும் கூசாவும் வெந்த பிறகு கறியை தூக்கி போட்டு ஒரு கொதி விட்டு, என்ன இந்த தேங்காய் போட்டிருக்குல்ல, என்ன, ஆனால் நான் ஒரிஜினல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக. இருந்தாலும் தேங்காய் காட்டணுங்கிறதுக்காக இந்த இதை காட்டுறேன். இது வந்து தேங்காய் பவுடர் கரைச்சி விட்டு ஊற்றணும். நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்குவேன். கறியை போடும்போது தேங்காவையும் போட்டு அருமையான முறையில் கூட்டி விட்டு ஒரு மூடி விட்டு ஒரு கொதியை விட்டு இறக்கி வச்சா குழம்பு ரெடி. இது வந்து வெரி சிம்பிளான வேலை கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்ன மாதிரியான டிஷ் கொடுக்குறோம், அதாவது உப்பு சரியான அளவு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு பக்காவாகிடும். மெயின் அதுதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி வெங்காயத்தை வதக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக இருந்துட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால தான் அவங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். ஓ, என் முகம் தெரியுது அதில்? இல்லை, நம்ம மூஞ்சை காட்ட வேண்டியில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சி தான் நம்ம முகரக்கட்டை. அப்போ மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். நான் யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் எண்ணெய். ஏன்னா சமையலுக்கான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சமையலுக்கு தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குது. எப்படி செய்யணுங்கிற செய்முறையை சொல்லிடுறேன். வளவலன்னு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றுறோம். பட்டை, கிளம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் இங்கே வச்சுருங்க பாருங்கள் 5-6 பொட்டி ஐட்டம்ஸு. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருஞ்சீரகம் போட்டு விட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரும்போது வெங்காயத்தை போடுறோம். போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். தேவையான உப்பு போட்டால் இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். போட்டு விட்டு வதக்கி மாஷா அல்லாஹ் நல்ல பொன்னிறமாக வதங்கின பிறகு பச்சை மிளகா போடுறோம். ஒரு கிண்டுறோம். அதுக்கப்புறம் தக்காளியை போடுறோம். நல்லா தக்காளி விட்டு மசித்த பிறகு மஞ்சத்தூளை போடுறோம். ஒரு கிண்டி அதுக்கப்புறம் மிளகாத்தூளை போடுறோம். அதை ஒரு கிண்டி விட்டுட்டு அந்த வாசனை கமகமன்னு ஏறும். அப்போ நம்ம இஞ்சி பூண்டை போடணும். இஞ்சி பூண்டை போட்டு பிரட்டும் போது இந்த மாதிரி கட்டி தயிர், என்ன ஓப்பன் பண்ணுறேன், வேணா விடுங்க, கட்டி தயிராக ஒரு 2 ஸ்பூன் உள்ளே இறக்குறோம். மாஷா அல்லாஹ். போட்டு விட்டு அதுக்கப்புறம் இப்படி தேவையான அளவுக்கு, அதாவது இந்த கோழி அவிச்சன்ல, இந்த இருக்கு பாருங்க தண்ணி, இந்த கோழி அவிச்ச தண்ணி இந்த சட்டியில் இருக்குது. இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. அந்த தண்ணியை இதில் ஊற்றி, ஏன்னா அந்த கோழி அவிச்சு அதில் உள்ள கொழுப்பு சத்துலாம் அதில் இறங்கியிருக்கும். ஏன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான் மந்தி சாப்பாடு எப்படி டேஸ்ட் கொடுக்குது, அதுக்கு காரணம் கறியை வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியிலேருந்து தான் சமையல் பண்ணுவாங்க. அப்படி செய்யப்பட்டது தான். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இந்த கோழி வந்து ஒரு முழு கோழி, 2 லெக் பீஸு, அதுக்கு மேலே இருக்கிற பாக்கி பீஸு, இது நெஞ்சி துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. இதை வந்து 2ஆக போட்டாச்சு. எத்தனை? 2, 4, 6, 8 துண்டு போடணும் ஒரு கோழியை. இது ரெக்க பகுதி, இது கழுத்து. அப்படியே எடுத்து உள்ளே போட்டோம்னா, நீங்கள் வந்துருச்சா பார்ப்போம். உருளைக்கிழங்கு கூசா வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வேக விட்டோம். கரெக்டாக கோழி வந்து பெருசாக வேக வச்சுன்னா 25 நிமிஷம் வேக வைக்கணும். கரெக்டாக இருக்கும்ல, 20 நிமிஷம். ஆனால் நான் கோழி அப்படியே போட்டு அவிச்சு வேக வச்சுருக்கேன். அதனால் இங்கே உருளைக்கிழங்கு வெந்த ஒன்று தூக்கி உள்ளே போடுறோம், மேட்டரை முடிக்கிறோம். சுட குழம்பை வாங்கி அடிக்கிறோம். இல்லைன்னா 4 பரோட்டா வாங்குகிறோம், பிச்சு போட்டு குழம்பை ஊற்றி ஊற வைக்கிறோம். சாப்பிட்டு படுத்தோம்னா கமன்னு தூக்கம் வரும். சரி, கமன்ற மலன்னு தூக்கம் அப்படி சொருவ ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் டயர்டாகி நானே தூக்க கலக்கு தான் இருக்கேன். வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான். துவா செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு
சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படி உங்கள் பொண்ணான கையால் ஒரு அழுத்தி ஆல் பட்டனை ஓகே பண்ணிவிடுங்க. ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.